தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட அனைத்து தொகுதியுமே முத்திரையர்கள் நிறைந்த தொகுதி. எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்காமல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது. திமுகவில் இருக்கும் பொழுது ஆண்டிப்பட்டி தொகுதி, பரங்கிமலை தொகுதி, அருப்புக்கோட்டை மேற்கு தொகுதி, இந்த தொகுதிகளில் நின்றுருக்காரு. இதெல்லாம் முத்திரையர்கள் நிறைந்த தொகுதி. அம்மையார் ஜெயலலிதாவை உருவாக்கியது முத்திரையர், கலைஞர் கருணாநிதியை உருவாக்கியது முத்திரையர், கலைஞர் கருணாநிதி முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு அனுப்பியது ஒரு முத்திரையர் தான். 1,50,00,000 முத்திரையர்கள் இருக்கிறான் தமிழ்நாட்டில். முத்திரையர் இல்லாமல் எந்த திராவிட சித்தாந்தங்களும் இல்லைன்னு நாங்கள் சொல்றோம். விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி ஐயா மீனாதன் அவர்கள் குறிப்பிட்டார். உலகம் போற்றும் அளவில் செஸ் ஒலிம்பியா போட்டியை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினாருங்க. ஒரு முத்திரையை தான் சாதிச்சான், வேற யாரால சாதிக்க முடிஞ்சு? உதயநிதி என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லுங்க பாப்போம். உங்களால சொல்ல முடியுமா? ஏன் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையா? இந்த அமைச்சர் பதவியில நீங்க பாருங்க, ஆதி குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒட்டுமொத்த தமிழக அரசு, அதிமுக சரி, திமுக சரி, பாரதிய ஜனதா சரி, காங்கிரஸ் சரி, ஒட்டுமொத்தமாக முத்திரையை புறக்கணிக்கிறான். இந்த தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? பயிரை புடுங்குதா? ஈசியில அம்பலக்காரர், முத்துராஜா, முத்திரையர் இப்படி இருக்கிறாங்க. திருச்சி பகுதிகளில், புதுக்கோட்டை பகுதிகளில் பிசியில இருக்கிறாங்க. ராமநாதபுரம், இது பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, தென்காசி, சிவகாசி, எல்லா மாவட்டங்களிலும், அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் முத்திரையர் இருக்கான். தனக்கு தேவையான வருமானத்திற்கு விளம்பரம் பண்ற இந்த அரசு இந்த மக்களுக்கு சாதியின் கீழ் இந்த இடஒதுக்கீடை நீ பெறுகிறாய், இந்த கல்லூரியில் உனக்கு இந்த இடம் இருக்கிறது, இந்த சாதியின் கீழ் இத்தனை சதவீத மதிப்பெண் எடுத்தால் அந்த வேலை உனக்கு உறுதின்னு சொல்லி இந்த அரசு விளம்பரம் பண்ணியிருக்கா? லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு தமிழர் வெற்றி அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் வெற்றி. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? சிறப்பாக இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். இது இன்னைக்கு முத்தரையர் சமூக மக்களுடைய அமைப்பு சார்பான கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க. அதில் முதலாவதாக பார்த்தோன்னா திருச்சி விமான நிலையத்துக்கு முத்தரையர்களுடைய பெயரை சூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை. ஏன், என்ன காரணம்? திருச்சி விமான நிலையத்திற்கு எதற்காக பேர் வைக்கணும்? இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, முத்திரையர்கள் பேரை ஏன் வைக்கணும்னு கேட்பாங்க இல்லையா? எனது பெரும்பாட்டனை வணங்கி, எனது இரண்டாம் பெருமுடுக்கு சோரன்மாரனை வணங்கி, எங்கள் வாழும் பேரரசர் ஐயாவை வணங்கி உங்களோட முன்வைக்கிற கருத்து என்னன்னா, நீங்க சொல்றீங்க எத்தனையோ அரசு பேரை வைக்கலாம், திராவிட சித்தாந்தங்கள் பேரை வைக்கலாம். இந்த திராவிட அரசை உருவாக்கியதே முத்திரையர். நீங்க எப்படின்னு நீங்க கேட்கலாம். எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதி அனைத்துமே இங்கு அதிமுகவில் மிக பெரும் தலைமையாக பார்க்கக்கூடிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட அனைத்து தொகுதியுமே முத்திரையர்கள் நிறைந்த தொகுதி. பரங்கிமலை, ஆண்டிப்பட்டி, அருப்புக்கோட்டை மேற்கு அனைத்து தொகுதியுமே முத்திரையர்கள் நிறைந்த தொகுதி. அப்போ முத்திரையர் உருவாக்கியது எம்ஜிஆர். அம்மையார் ஜெயலலிதா போட்டியிட்டு ஆண்டிப்பட்டி தொகுதி 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதாவை உருவாக்கியது முத்திரையர். கலைஞர் கருணாநிதியை உருவாக்கியது முத்திரையர். கலைஞர் கருணாநிதி முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு அனுப்பியது ஒரு முத்திரையர் தான். குளித்தலை தொகுதியில போட்டியிடுறாரு முதல் முறையாக. எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் முத்திரையர் சமுதாய மக்களை மட்டுமே நம்பி அவங்க இல்லை. முத்திரையர் இல்லாமல் எந்த திராவிட சித்தாந்தங்களும் இல்லைன்னு நாங்க சொல்றோம். முத்திரையை நம்பி மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. முத்திரையர் இல்லாமல் யாருமே உருவாயிருக்க முடியாதுல. உருவாக்கப்பட்டவன், அதாவது எல்லாரும் எப்படி வேணா பழம் பறிச்சு தின்னலாம். ஆனா அந்த விதையை போட்டு மரத்திற்கு தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்து காத்தவன் வேடிக்கை பார்ப்பான். சுத்தி நின்று சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இவன் மரம் வளர்க்கட்டும்னு சுத்தி தின்று வேடிக்கை பார்த்தவன் மரத்துல இருந்து சும்மா காய பறிச்சு திண்டு போறதுக்கு முத்திரையர் ஏமாளியா? அப்படித்தானே இருக்கு. இல்லை, இன்னைக்கு முத்தரையர் சமுதாயத்தோடைய பேரை இன்னைக்கு வைக்கணும் விமான நிலையத்துக்கு அப்படின்னா இன்னைக்கு எத்தனை மற்ற சமூகங்கள்லாம் கேட்பாங்க ஏன் வைக்கணும். இப்போ நாங்கள் இன்னைக்கு நிலம் கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருக்கோம். இப்போ ஏற்கனவே விமான நிலையங்கள் பேர்கள் சர்ச்சையில் போயிட்டு இருக்கு. இப்போ முத்தரையர் சமுதாயமும் சேர்ந்துட்டாங்க. இந்த திருச்சி விமான நிலையத்துக்கு எங்க பேரை வைங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, மக்கள் கேட்பாங்கல்ல. முழுக்க விமான நிலையத்திற்கு முத்திரையர்கள் தான் இடம் கொடுத்துருக்காங்க. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு முத்திரையர்கள் மட்டும்தான் இடம் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சமூகமும் இடம் கொடுத்திருக்குன்னு சொல்லுங்க. நாங்க சொல்றோம், எந்த சமூகமும் இடம் கொடுக்கல. முழுக்க முத்திரையர் இடம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி 16 போர்களில் வெற்றி மட்டுமே சூடிய ஒரு மிகப்பெரிய பெரும்பாட்டன், வாகைப்பூவை மட்டுமே சூடிக்கொண்டு போருக்கு செல்லக்கூடிய ஒரு பெரும்பாட்டன், இந்த உலகில் யாரும் காணாத ஒரு மிகப்பெரும் பேரரசர், 24 வெண்பாக்களில் தமிழில் மெய்கீர்த்தி கண்டவன், அவன் பெயரை சூட்டாமல் நீங்கள் யார் பெயரை சூட்ட முடியும்? நீங்க யார் பெயரை சூட்டிடுவீங்க? திருச்சி சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு நீங்க சூட்டியது போல காமராஜர் பெயரை சுற்றுவீங்களா? ஐயா காமராஜர் பெயரை சுட்டுவீங்களா? இல்ல அறிஞர் அண்ணா பெயரை சுற்றுவீங்களா? மண்ணின் மைந்தன், மண்ணின் பூர்வகுடி, இந்த மண்ணின் மக்களின் மைந்தனாக விளங்கக்கூடிய இந்த தமிழ் குடியின் பேரரசர், இந்த தமிழ் குடியை உலகில் மிக பெரும் இடங்களுக்கு நகர்த்தியவர், காவேரி கரையின் நாயகன், இவர் பெயரை சூட்டாமல் நீங்கள் யாரை பெயரை சூட்டிட முடியும்?
இந்த அரசு விமான நிலையத்திற்கு நாங்கள் தமிழ்நாடு முத்திரையர் சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துறோம். இந்த அரசு எங்களுக்கு போராடுறதுக்கு இடம் கொடுக்கலங்க. போராடுறதுக்கு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. எல்லாருக்கும் சிலை இருக்கு. யாருக்கு சிலை இல்லை திருச்சிக்குள்ள? சொல்லுங்க. திருச்சிக்குள்ள இல்லை, தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் சிலை இருக்குல்லங்க. எல்லாருக்கும் சிலை இருக்கு. என்ன பெரும்பாட்டன் பேரை வைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்த உலக அளவில் தமிழ் பெரும்பாட்டனுடைய பேர் கொண்டு செல்லப்படணும். இங்க வரவன் எல்லாரும் பார்ப்பான்ல, அந்த பயணச்சீட்டுல எழுதப்பட்டிருக்கும்ல, அந்த பயணச்சீட்டுல சொல்லப்பட்டிருக்கும்ல, உலகத்தில் உள்ள எல்லாரும் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வருவான்ல, அவன் பார்ப்பான்ல, அப்ப படிப்பான்ல, இந்த பேராசிரியர் பற்றி தெரிந்து கொள்வான்ல, இங்கு நகர்த்தப்படும் நாகரீகங்கள் நகர்த்தப்படும்ல, அதையெல்லாம் கொண்டு செல்லணும்ல. அதுதான தமிழ் பெருங்குடிகளுக்கு நமக்கான அழகு. அதைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இல்ல பேரை வச்சுட்டா மட்டும் இந்த முத்திரையர் சமுதாயத்துக்கு உரிய உலக அளவில் நீங்க சொல்றது போல வருவான், வந்து பாப்ப படிச்சுட்டு அதுக்கு அந்த சமூகத்துக்கான அங்கீகாரம் கிடைச்சிருமா, கௌரவம் கிடைச்சிருமா? அது போக இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு, உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. சமூக மக்களுக்காக எதை வேணா கேட்கலாமே. பேர் வச்சுட்டா வந்துருமா? எல்லாமே வந்துருமா? ஒரு தனக்கான அடையாளத்தை அழித்து விட்டு ஒருவனால் வாழ முடியுமா? நான் என்னுடைய அடையாளத்தை அழித்து விட்டு வாழ முடியுமா? நீங்க உங்களுடைய அடையாளத்தை அழித்து விட்டு வாழ முடியுமா? வாழ முடியாதுல. முத்திரையருடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய அடையாளத்தை நீங்கள் அழிக்க பாக்குறீங்க. இந்த அரசு புறக்கணிக்குது. இந்த அரசு யாரு பேரை சூட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க மதுரையில ஐயா முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சூட்டணும்னு சொல்றீங்களே, அதற்கே முத்திரையர் தான் இடம் கொடுத்தான்னு பேசப்படுகிறது தெரியுமா? அந்த விமான நிலையத்தில், அந்த மதுரை விமான நிலையத்திற்கு முத்திரை தான் பேர் இடம் கொடுத்தா பேசப்படுகிறது. நான் அதற்குள்ள அங்க ஏற்கனவே சர்ச்சைகள் இருக்கக்கூடிய மக்களும் நாங்க இடம் கொடுத்ததா அனுப்பானடி மக்கள் சொல்றாங்க. அதற்குள்ள நாங்க வரல. நான் அதற்குள்ளேயும் நான் வரல. அது அந்த சர்ச்சைகள் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனா முழுக்க திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் முத்திரையர் மட்டும்தான் இடம் கொடுத்துருக்கோம். நீங்க திருச்சியில் 10 தொகுதிகள் இருக்கு. 10 தொகுதிகள் நிரம்பி வழியுது. முத்திரையர்கள் நிரம்பி வழிந்த ஒரு இடம். அந்த இடத்தை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு இடத்தை முத்திரையர் மட்டும் தான் கொடுத்துருக்கான். 16 போர்களில் வெற்றி மட்டுமே சொன்னவங்க அவன் பேரை வைக்காம யார் பேரை வைக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, யார் பேரா சொல்லுங்க. இல்ல ஏன் வைக்கலைங்க? இன்னைக்கு எம்ஜிஆர் நாங்க ஆண்டிப்பட்டியில ஜெயிக்க வச்சோம், எல்லா தலைவர்களுக்கு கருணாநிதியை ஜெயிக்க வச்சோம், எங்களுடைய தொகுதிகளாக நின்னாங்க, முத்திரையர் சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையை ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த மக்கள் வந்து இன்னைக்கு சும்மா ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு உங்களுடைய கோரிக்கை வச்சிருப்பீங்க. அந்த தலைவர்கள் உங்களுடைய கோரிக்கை நீங்க வச்சிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு அன்றே நாங்கள் சொல்லப்பட்டது தானே. பல ஆண்டுகாலமாக நாங்கள் சொல்லப்படுறோம். இந்த அரசுக்கு நாங்கள் காது செவி கிளிய நாங்கள் சொல்றோம். பன்னாட்டு விமான நிலையத்திற்கு, திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு முத்திரையர் பெயரை சூட்ட வேண்டும், முத்திரையர் பெயரை சூட்ட வேண்டும். 2ஆம் பெருமிடுக்கு சுவரன்மாரனுடைய பெயரை நீங்கள் சூட்டினால்தான் இந்த பன்னாட்டு விமான நிலையம் மிகப்பெரிய இடத்திற்கு வரும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துறோம்ல. என்னுடைய மக்கள் வெளியில வருவான்ல. என்னுடைய மக்கள் இன்னும் கூலி வேலைக்கு போய்கிட்டு அடிமைத்தனமான ஒரு சூழலை பங்கு வச்சுக்கிட்டு உழைப்பை மட்டுமே நம்பி என்னுடைய மக்கள் பயணிச்சுக்கிட்டான். எவன்டையும் கையேந்தி நிக்கல. ஆனால் அவனுடைய வேலை என்னவா இருக்கு? கூலி தொழிலாளியா தானே இருக்கிறான். அவன் நாளைக்கு நம்ம பெரும்பாட்டம் பேர் இருக்குடா அப்படின்னு சொல்லி சட்டையை தூக்கி விட்டு நடப்பான்ல. அதற்கான அடையாளத்தை நான் உருவாக்கணும்ல. இல்ல இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்ட முன்னாள் முதலமைச்சர்கள் இவர்கள் எல்லாரும் முத்திரையர் சமுதாயத்திற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. என்ன எதுவுமே செய்யலன்னு தான் நாங்க சொல்றோம். எங்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு, எங்களிடம் இந்த வாக்கு சதவீதத்தை பெற்றுவிட்டு வெறும் ஓட் பேங்காயங்களை மட்டும் பார்க்கிற இந்த அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யல. எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்காமல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது. திமுகவில் இருக்கும் பொழுது ஆண்டிப்பட்டி தொகுதி, பரங்கிமலை தொகுதி, அருப்புக்கோட்டை மேற்கு தொகுதி, இந்த தொகுதிகளில் நின்றுருக்காரு. இதெல்லாம் முத்திரையர்கள் நிறைந்த தொகுதி. முத்திரையர்களால தான் வாக்கு பெறாரு. முத்திரையர்களுடைய சாதி மாநாடுக்கு ஒரு முதலமைச்சர் போறாருன்னா எம்ஜிஆர் போய் வந்திருக்காரு. பார்த்திருக்கீங்களா? அந்த ஊடக செய்திகளை நீங்க பாருங்க. சாதிய மாநாடுக்கு எம்ஜிஆர் வந்திருப்பாரு. சரிங்களா? குலச்செல்லையா சொல்லரசு குலச்செல்லையா என்ற அவர்தான் அதிமுகவினுடைய அடித்தளத்திற்கு 5வது இடத்துல கையெழுத்து போட்டவர். அதிமுக என்ற கட்சி ஆரம்பிக்கும் பொழுது திமுகவில் இருந்து விலகி எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை துவங்கும் பொழுது 5வது இடத்தில் கையெழுத்து போட்டவர். இன்று அவரையும் புறக்கணிச்சிருக்கல இந்த அதிமுக அரசு தனக்கு தேவையான பயன்படுத்திக்கிறது. திமுக அரசு தனக்கு தேவையான பயன்படுத்திக்கிறது. இதே திமுக அரசு என்ன பண்ணுது இப்போதைய சூழல்ல? திமுக அரசு இல்ல இன்னைக்கு திமுக அரசு இன்னைக்கு உங்களுடைய முத்திரையர் சமுதாயத்தில் இன்னைக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க, மெய்யநாதன் அவர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? அமைச்சர் பதவி கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க? அமைச்சர் பதவி ஸ்டாலின் கொடுத்துட்டாங்க அப்படின்றீங்களா? கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஏன் வேற ஆதி குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் பதவியில நீங்க பாருங்க. ஆதி குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு? ஆனால் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் 14 பேருக்கு மேல அமைச்சரா இருக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஆதி குடிமக்களாக இருக்க ஒவ்வொரு அமைச்சரா இருக்காங்க.
மிக பெரும்பான்மையான அமைச்சர் பதவி முதன் முறையாக முத்திரையருக்கு பெரும்பான்மையான அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி ஐயா மெய்யநாதன் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. உலகளாவிய உலகம் போற்றும் அளவில் செஸ் ஒலிம்பியா போட்டியை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினாருங்க. தமிழ்நாட்டில் நடத்தி காட்டி உலகளவில் ஒரு முத்திரை என்னால சாதிக்கப்பட்டது. ஒரு முத்திரையை தான் சாதிச்சான், வேற யாரால சாதிக்க முடிஞ்சுச்சு? சரி, முத்திரையை சாதிச்சாரு, நீங்க அவருடைய அமைச்சர் பதவியை வாங்கி உங்க பையனுக்கு கொடுத்தீங்க. நான் முதலமைச்சரையே நான் நேரடியா கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய பையனுக்கு முத்திரையர்கிட்ட இருந்து அந்த அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்தீங்களே, இன்னைக்கு விளையாட்டுத்துறை எந்த மேம்பாட்டுக்கு போயிருக்கு? என்ன வளர்ச்சி பணி நடந்திருக்கு? உதயநிதி என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொல்லுங்க பாப்போம், உங்களால சொல்ல முடியுமா? இல்ல மெய்யநாதன் அவர்கள் செஞ்ச அளவுக்கு நீங்க உதயநிதி வந்து விளையாட்டுத்துறையில எதுவுமே செய்யல. என்ன செஞ்சிருக்க? ஒண்ணுமே செய்யல. ஒரு ஆணி கூட புடுங்க கூட கிடையாதுங்க. ஒரு ஆணியுமே புடுங்கல. என்ன புடுங்கி இருக்காரு? சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? நான் இதை நடத்தின, இந்த நிகழ்ச்சியை நடத்தின உலகளாவிய அளவில் செஸ் ஒலிம்பியா போட்டியை நடத்தியது போல உதயநிதினால் நடத்த முடியுமா? அவள் அறிவு கூர்மை இருக்கா? மிகப்பெரிய சட்டமன்ற உறுப்பினரா? முதன்முறை சட்டமன்றத்துக்கு உதயநிதி வரும் பொழுது நான் அமைச்சர் பதவியை வரமாட்டேன்னு சொல்லி வந்தவர் தானே. இப்போதைக்கு அமைச்சர் பதவி வாங்கினாரு. ஏன் அடுத்த முதலமைச்சர் ஆகணும் ஆசையா? இந்த முத்திரைய சமூகத்தை ஏமாற்றணும் ஆசையா? அந்த முத்திரைய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட் பேங்க் மட்டும் முத்திரைய சமூகத்துக்கு தேவையா? இல்ல, இந்த எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு மெய்யநாதன் அவர்கள், அமைச்சர் கொடுத்தாங்க. இன்னைக்கு முத்திரைய சமயம் வந்து இன்னைக்கு பெரும்பான்மை இருந்திருந்தா கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருக்க போறாங்க, கூடுதலான அமைச்சர்களை கொடுத்திருக்க போறாங்க. 1,50,00,000 முத்திரையர்கள் இருக்கிறான் தமிழ்நாட்டுல. நீங்க நன்றா கேட்டுக்கங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழக அரசு, அதிமுக சரி, திமுக சரி, பாரதிய ஜனதா சரி, காங்கிரஸ் சரி, ஒட்டுமொத்தமாக முத்திரையை புறக்கணிக்கிறான். சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை நாட்களாக கோரிக்கை வைக்கப்படுது? எல்லா மாநிலங்களும் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டால. இந்த தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? மயிரை புடுங்குதா? எதற்காக இந்த தமிழக அரசு? என்ன தமிழக அரசு பண்ணுது? அதிமுக என்ன பண்ணுச்சு? திமுக என்ன பண்ணுது? கண் துடைப்பா? என்ன சாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்கு? சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு கிட்ட சொல்றாங்களே. என்ன சொல்றாங்க? 10.5% மண்ணீருக்கு கொடுக்கப்படும் சொல்றாங்களா? அதுவா? அதை பற்றி பேசப்படுது, விவாதம். அதுவாது ஒருவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா? அமல்படுத்திருக்காங்களா? அவங்க இடஒதுக்கீடு வந்து அந்தந்த சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு தானே கோரிக்கை தானே கொடுக்குது. இப்ப நீங்க வந்து பிசிலயும் இருக்கீங்க, எம்பிசிலயும் இருக்கீங்க, உங்களுக்கான இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்க தானே படுது. நான் அதைத்தாங்க சொல்றேன். முத்திரைய சமூகத்தை கண் துடைப்பு வேலையை செய்து கொண்டிருக்க முத்திரைய சமூகத்தை வேறொரு இடத்திற்கு நகற்றுது. நீ பிசில இரு, எம்பிசில இரு, நீ எதுல இருக்குன்னு உனக்கு தெரியவே கூடாது. நீ ஒரு மனுங்கற்ற சமுதாயமாக எங்களை மாற்றப்படுது. இந்த அரசு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. எம்பிசில இருக்கு, பிசில இருக்கு, எதுக்கு இத்தனை சான்றிதழ்? டிஎன்சி, டிஎன்டி என்ன நடக்குது? இல்ல, அதுதான் இப்ப எல்லாரோட கேள்வி. இப்ப முத்துரையர் சமுதாய மக்கள் வந்து பிசிலயும் இருக்கிறாங்க, எம்பிசிலயும் இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிறது யாரு, அங்க இருக்கிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? பிசில அம்பலக்காரர், முத்துராஜா, முத்திரையர் இப்படி இருக்கிறாங்க. திருச்சி பகுதிகளில், புதுக்கோட்டை பகுதிகளில் பிசில இருக்கிறாங்க. ராமநாதபுரம், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, வளையர், தென்காசி, சிவகாசி எல்லா மாவட்டங்களிலும், அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் முத்திரையர் இருக்கான். பிசில இருக்கிறான், எம்பிசில இருக்கிறான். இது ஏன் பிரித்தாளக்கூடிய சூட்சமத்தை கையாளுறான்? ஒற்றை சான்றிதழ் கோரிக்கை நாங்க முன்வைக்கிறோம். எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே வையே. எதுக்கு பிசில? எனக்கு பிசி என்ன தேவை இல்ல. இது அனைத்து அந்த பிரிவில் இருக்கக்கூடிய மக்களும் அதை விரும்பணும் இல்லையா? இன்னைக்கு முத்திரையர் சமுதாயம் மட்டும் அதை விரும்பி எல்லாரும் சேர்ந்து அவங்க எப்படி விரும்புறாங்க? எத்தனை பேருங்க அரசு வேலையில இருக்கிறான்? எத்தனை பேருங்க முத்திரையர் அரசு வேலையில இருக்கிறான்? முத்திரையருக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்க? என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியாக முத்திரையர் இருந்திருக்கானா? திருச்சி மேயரா முத்திரையர் இருக்கானா? திருச்சி முழுக்க முத்திரையர் நிறையப்படுது. திருச்சி மேயரா முத்திரையர் இருக்கானா? மதுரை மேயரா முத்திரையர் இருக்கானா? மதுரையில் முழுக்க வளையர் சமுதாயம், முத்திரையர் சமுதாயம் நிரப்பப்பட்ட தொகுதி, நிரப்பப்பட்ட மாவட்டம் கொடுக்கப்பட்டிருக்கா மேயர் பகுதி? இல்ல, நீங்க உங்க முத்திரையர் சமுதாயத்துக்குள்ளேயே நீங்க பல்வேறு பிரிவுகளா இருக்கிறீங்க, வளையர் உட்பட நிறைய பிரிவுகள் சொல்றீங்க. இந்த பிரிவுகள் எல்லாம் நீங்க ஒன்றிணைச்சு முதல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ள வரணும் இல்ல? நீங்க முதல்ல ஒரு பட்டியல உள்ள வரணும் இல்ல? அப்பதானே உங்களுக்கான கோரிக்கை நிறைவேறும். 1996 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக எனது பெரும்பாட்டன் 2ஆம் பெருமுடுகு சுவரன்மாறனுக்கு சிலை வைக்கிறாங்க. திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் சிலை வைக்கிறாங்க. அதற்கடுத்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க. 29 உட்பிரிவுகள். நாங்கள் மூப்பர், முத்திரையர், முத்துராஜா, அம்பலக்காரர், சேர்வைக்காரர், ஊராளி கவுண்டர், வளையர், பர்வதராஜ வளையர் இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 29 உட்பிரிவுகள் இருக்கும். இந்த 29 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து இவர்கள் முத்திரையர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணப்படுது. ஆனால் இது எதற்காக பாஸ் பண்ணப்பட்டதுன்னா, கண் துடைப்பு வேலையாக இவர்களுக்கு எதையும் சரியாக ஒயின் ஷாப்புக்கு விளம்பரம் பண்ற இந்த அரசு, தனக்கு தேவையான வருமானத்திற்கு விளம்பரம் பண்ற இந்த அரசு
இந்த மக்களுக்கு சாதியின் கீழ் இந்த இடஒதுக்கீடை நீ பெறுகிறாய், இந்த சாதியின் கீழ் இந்த கல்லூரியில் இந்த கல்லூரியில் உனக்கு இந்த இடம் இருக்கிறது, இந்த சாதியின் கீழ் இந்த இடஒதுக்கீடின் கீழ் இந்த சாதியின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடின் அடிப்படையில் உனக்கு இங்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, இந்த இடஒதுக்கீடின் அடிப்படையில் இத்தனை சதவீத மதிப்பெண் எடுத்தால் அந்த வேலை உனக்கு உறுதின்னு சொல்லி இந்த அரசு விளம்பரம் பண்ணியிருக்கா? அதையே இந்த மக்களுக்கு சொல்லல. அப்ப இந்த மக்களை ஒட்டுமொத்த மக்களுக்குமா பேசுறேன், முத்திரையர்னு இல்லைங்க, ஒட்டுமொத்த மக்களுக்குமா பேசுறேங்க. இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த அரசு என்ன செய்யுது? இல்ல அதேதான் இப்ப எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க அரசு வந்து என்ன செய்யுது அப்படின்னு. இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை வந்து 7 உட்பிரிவுகளை இணைச்சு இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்னு பேர் மாற்றம் அறிவிச்சிருக்காங்க. அதே போல இன்னைக்கு முத்திரையர் சமுதாயத்தில் உள்ள உட்பிரிவுகளை இணைச்சு ஒரே பேரை முத்திரையர் அறிவிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேக்குறேன். அது என்ன சிக்கல் இருக்கு நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், இந்த அரசுக்கு நாங்க தான் கேட்கணும். எங்களுக்கு 21 உட்பிரிவுகள் இருக்குல்ல, வளையர் முத்திரையர், முத்துராஜா முத்திரையர், அம்பலக்காரர் முத்திரையர், சேர்வை முத்திரையர். எனக்கு முத்திரையர்னே நீ பேர் வச்சிரு, நீ சாதி சான்றிதழ் முத்திரையர்னு நீ பதிச்சிரு, 21 உட்பிரிவுகளை முத்திரையர்னே கொண்டு வந்துரு. மற்ற உட்பிரிவுகள் வளையர் எல்லாம் சேர்க்க வேணாம்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், வளையர் முத்திரையர் சொல்லு, முத்துராஜா முத்திரையர் கேளு. எதற்கு நான் அதை சேர்க்க சொல்றேன்னா, நீ வளையர் முத்திரையர்னாதான் அவன் பெண் கொடுத்து பெண் எடுப்பதில் சரியாக இருக்கும். அவனுக்கு பெண் கொடுத்து பெண் எடுப்பது, அவன் குலதெய்வ வழிபாடு, அவனுடைய சித்தாந்தங்கள் உலகில் பூர்வகுடி மக்கள், இந்த உலகில் பூர்வகுடி மக்களாக முத்திரையர்கள் பார்க்கப்படுறான். இல்ல ஒரு பக்கம் அதாவது உட்பிரிவுகளை இணைச்சு ஒரே பேரா தான் வெளியிடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க வந்து அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வகுடி பேரையும் நீங்க இணைச்சு முத்திரையர் என்ற பேரை இணைக்க சொல்றீங்க. ஆமா, முத்திரையர்னு சொல்றதுல என்ன ஆகும்? அப்ப உங்களுக்குள்ளே வேற்றுமை இருக்குதானே? முத்திரையருக்குள்ள பொண்ணு கொடுத்து பெண் எடுக்க மாட்டோம் அப்படின்னா அப்படிலாம் வேற்றுமை இல்லை. நாங்க எல்லாரையும் பெண் கொடுத்து பெண் எடுப்போங்க. ஆனால் பெண் கொடுப்பவன் யார், பெண் எடுப்பவன் யார் என்று தெரியணும்ல. நான் என் தந்தை யாரு, அடுத்தவன் தந்தை யாருன்னு எனக்கு தானே தெரியும். அப்ப அது எனக்கு தேவைதானே. இல்லப்ப அந்த அடையாளம் பின்தொடர்ந்து வருது இல்ல. இப்ப முத்திரையன்ற ஒற்றை சொல்ல ஒரு சமுதாயத்தினுடைய பேர் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல அந்த முத்திரையர் முன்னாடிக்கு அவருடைய அந்த வளையர்ன்ற பேரை சேர்த்து முத்திரையன் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? முத்திரையர்னு கொடுத்தாலே சந்தோஷம் தான். எனக்கு 29 உட்பிரிவுகளை ஒன்றிணைச்சு இதை எதுக்க நான் சொல்றேன்னு தெளிவா கேட்டுக்கங்க. வளையர் முத்திரையர்னு எதுக்கு சொல்றேன்னா, நீ முத்திரையர்னு சொல்லி நீங்க கொடுத்துறேன்னு சொல்றீங்க. 1.5 லட்சம் பேர் மக்கள் இருக்கோம், நாங்க 1.5 லட்சம் கோடி மக்கள் இருக்கோம். நீ வளையர் முத்திரையர்னு எழுதாம முத்திரையர்னு சொல்லிட்டனா, 29 உட்பிரிவுல ஊராளி கவுண்டர் கோயம்புத்தூர்லாம் இருக்கிறான் எங்க சொந்தக்காரன், என் பையன், சித்தப்பன், மாமன், பெரியப்பன், சித்தி, சித்தப்பன், எத்தனையோ இருக்கான். ஊராளி கவுண்டரு, வேட்டுவ கவுண்டர்னு இருக்கான். அவனுக்கு எல்லாம் தெரியாதுல, அவன் முத்திரையர்னு கொடுக்க மாட்டான்ல, அவன் கவுண்டர்ல சேர்ந்துருவான்ல. அவன் வேற எதாவது சேர்ந்துட்டானா நாங்க எங்க போறது? இல்ல இதுக்கு அதனாலதான் அரசாங்கம் வந்து இவ்வளவு நாளா உங்களுக்கு கொடுக்காம வச்சிருக்கு. நீங்க உங்களுக்குள்ள உங்களுடைய உட்பிரிவுகளை சேர்ந்து ஒரு ஒன்றிணைப்பு வரணும், நீங்க ஒட்டுமொத்தமா கோரிக்கை வைக்கணும். அப்பதான் ஒட்டுமொத்தமா தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். எல்லாருமே கோரிக்கை வைக்கிறோங்க. முத்திரையர் 29 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து முத்திரையர் சமுதாயமா மாற்றி கொடுன்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இதுல என்ன கோரிக்கை நாங்க வைக்கல, எல்லா நாட்களும் போறா. 2005 எங்கள் ஐயா ஆர்வி அவர்கள் போராடுறாரு. 2005 திருச்சியில மிகப்பெரிய மாநாடு நடத்துறாரு எங்க ஐயா. அதுல மாநாடுல ஒட்டுமொத்தமாக முத்திரையர் சமுதாய ஒற்றை சான்றிதழ் கோரிக்கையை முன்வைக்கிறாரு. 2005 நாங்க போராடி இருக்கிறோம். நாங்க பல நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் போராடுகிறோம். எங்களை இந்த அரசு புறக்கணிக்குது. இல்ல உங்களுடைய சமுதாய தலைவர்கள் வந்து ஆர் விஸ்வநாதன் ஐயா அவர்களா இருக்கட்டும், இல்ல கே செல்வகுமார் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்னும் பல மற்றும் அவங்க சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகளும் வந்து இந்த ஒற்றை சான்றிதழ் முறையை தானே கோரிக்கை வைக்கிறாங்க, மாநாடு நடத்துறாங்க. நீங்க ஏன் ஒரே அரசியல் நேர்கோட்டில் பயணிச்சு நீங்க அந்த அரசுகிட்ட உங்களுடைய கோரிக்கையை சொல்லக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? பண முதலைகள் இருக்கு. திமுக அரசோ அதிமுக அரசோ தான் சார்ந்த அவனை சுற்றி உள்ள வட்டாரங்களை உள்ளவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறானே ஒழிய, சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறானே ஒழிய, அவன் ஆதி குடிமக்களுக்கு எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? எத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு? திருச்சியில 10 தொகுதியில எத்தனை பேர் முத்திரையர்? ராமநாதபுரம் தொகுதியில 40% முத்திரையர் நிறைந்த பகுதி, 40% முத்திரையர். ராமநாதபுரம் தொகுதியில ஒரு முறை முத்திரையருக்கு சீட்டு கொடுத்துருக்கானா? எந்த கட்சிக்காரனா சீட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. அவன் என்ன சொல்ல நான் கேட்கிறேன், சொல்லுங்க. ஏன் கொடுக்கல? அப்ப எப்படிங்க நாங்க வளர முடியும்? எங்களை புறக்கணிக்கிற இந்த அரசை நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த அரசு எங்களை நாங்க கேள்வி கேட்பதெல்லாம் காது செவிடங்காதுல சங்கூதுன மாதிரி அப்படி வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டு போற தேர்தல் அப்ப மட்டும் நான் உனக்கு அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி பண்றேன், இப்படி செல்றேன்னு சொல்லி கண்மூடித்தனமான விடயங்களை எங்கள் முன் புகுத்துது. நாங்கள் அதை கண்மூடித்தனமா நம்புறோம். என்ன நம்புறோம்? ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் முத்திரையர் சிலை வைத்து தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நகர்மன்றத்தை தீர்மானம் போடப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு மேல ஆயிற்று. எந்த வேலையும் நடக்கல, இடம் கூட வாங்கல இந்த திமுக அரசு. சரிங்களா? திமுக அரசில் நகர்மன்ற தலைவராக சேர்மன் பதவிக்கு வந்து ஐயா நாசர் கான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. ராமேஸ்வரத்தை சார்ந்த நாசர் கான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. நான் அங்க ஒரு கேள்வி எழுப்புறேன்.
திராவிட சித்தாந்தங்கள் பேசக்கூடியவர் சார். இந்த திராவிட சித்தாந்தங்களை முன்வைத்து இந்த அரசை நகர்த்தி கொண்டு இருக்க இந்த அரசு ராமேஸ்வரம் முழுக்க முழுக்க முத்திரையர் நிரம்பிய தொகுதி, நிரம்பிய ஒரு பகுதி. ராமநாதபுரம் தொகுதியில ராமேஸ்வரம் முழுக்க முழுக்க முத்திரையர் நிறைந்த பகுதி. ஆதி குடிமக்கள், ராமேஸ்வரத்தில் பூர்வ குடிமக்கள், ராமேஸ்வரத்தை முதன்முறையாக கண்டெடுத்த ஒரு மக்கள் முத்திரையர் தான். இந்த முத்திரையருக்கு இன்னைக்கு வரைக்கும் துணை சேர்மன் பதவி கொடுக்கப்பட்டிருக்கா? நான் முகநூல்ல பதிவு போட்டதுக்கு என்னை கிழிக்கிறாங்க. முகநூல்ல பதிவு போறேன், அதுக்கு என்னை கிழிக்கிறான். ஏன் கொடுக்கல? பெரும்பான்மை இருந்தா கொடுத்து தானே ஆகணும். ஏன் கொடுக்கலன்னு கேட்கறோம்ல. கொடுக்கல, புறக்கணிக்கிறான். இவனுக்கு ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறான்? இவன் வளரணும்னு நினைக்கிறான். முத்திரையர் வளர்ந்துட்டா அவனுக்கென்று ஒரு தலைவன் உருவாயிரும், அவனுக்கென்று ஒரு சித்தாந்தங்கள் உருவாகிறோம், அவனுக்கென்று அரசியல் பயணத்துக்கு மேற்கொண்டுருவான். அப்ப நம்மளை மதிக்க மாட்டான்னு நினைக்கிறான். இந்த அரசு அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். இந்த அரசு உண்மையிலே அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இல்ல, திராவிட கட்சிகளுக்கு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு முத்திரையர் சமுதாயம் வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சோம், நாங்க ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சோம்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலாம்ல. நீங்க தானே திரும்ப திரும்ப அவங்கள போட்டு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அதைத்தான் சொல்றோம். அந்த கண்மூடித்தனமான முட்டாள்தனத்தை நாங்க செஞ்சோம்ல, இனி செய்ய மாட்டோம்னு சொல்றோம். இந்த அரசுக்கு, இந்த அரசு முத்திரையர் இல்லாமல் இந்த அரசு, எந்த அரசு இனி இயங்க முடியாது. 1.5 கோடி முத்திரைகளை வாக்கு இனி வரக்கூடிய எந்த அரசுக்கு, எந்த அரசு எங்களுக்கு சரியா இருப்பான், அவன் எங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்குறுதி, நாங்கள் சொல்லக்கூடிய செயல்கள், சொல்கள், அவை எல்லாம் அவன் நிறைவேற்றி தருவான் என்பதை உறுதிப்பட அவன் சொல்றான்னா அவனுக்கு நாங்க வாக்கு செலுத்துவோம். அவனுக்கு நான் எங்களுடைய வாக்கு இருக்கும். ஆனா எங்களை ஏமாற்றி எங்களை கண்துடைப்பு வேலையை எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த அரசுக்கும் இனி முத்திரையர் வாக்கு செலுத்த மாட்டான். முத்திரையர் முழிச்சுக்கிட்டான். இத்தனை நாள் முத்திரையை தூங்கிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எதுவுமே தெரியல, அவனுக்கு வரலாறு தெரியாது. நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. 16 பெரும்பொருள்களை வெற்றி கண்ட மாபெரும் புரட்சி மிகப்பெரிய பேரரசர், இந்த உலகை கட்டியாண்ட பேரரசன், காவேரிக்கரை நாயகன், இந்த இனத்தினுடைய மாபெரும் விடுதலையாளன், இந்த இனத்தை கட்டி காப்பாற்ற தமிழுக்கு மேகீர்த்தி கண்ட 2ஆம் பெரும்புடுகு சூரன்மாரனுடைய வழிவந்த பேர பிள்ளைகள் நாங்கள் மிகப்பெரிய சிந்தனைக்கு நாங்கள் வந்துட்டோம். இத்தனை ஆண்டுகள் நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம். எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தந்தைகள், எங்கள் தாத்தா, சித்தப்பன் எல்லாரும் செய்த தவறுகளை இனி இளைஞர்கள் செய்ய மாட்டோம். இனி இருக்கக்கூடிய முத்திரையர் இளைஞர்கள் செய்ய மாட்டோம். முத்திரையர் பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. எங்க பிள்ளைங்களாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பிள்ளைங்களாம் மிகப்பெரிய இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம். ஒரு அரசுடைய சித்தாந்தங்களுக்கு வேலை செய்யாது. திராவிட கட்சிகளுக்கு அப்ப இனிமே நீங்க முத்திரை சமூகத்துல ஓட்டு போட மாட்டீங்க. எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் நான் வாக்கு செலுத்துவேன். நான் வாக்கு செலுத்துறதுல எனக்கு சரியா இருப்பான் அப்படின்ற பட்சத்துல வாக்கு செலுத்துவேன். எனக்கு சரியா இருக்க மாட்டான எவனா இருந்தாலும் நான் வாக்கு செலுத்த மாட்டேன். அதற்கு எண்ணிலிருந்து ஒருத்தனை தேர்ந்தெடுத்து போயிட்டே இருப்பேன். அதற்காக நான் வேலை செய்வேன். அதற்காக தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கம் நிற்கும். அதற்காக வேலை செய்யும். நீங்க புதுக்கோட்டை பகுதியில தீர்மானம் நிறைவேற்றப்படுங்க. புதுக்கோட்டை பகுதி உங்களுக்கே தெரியுங்க. புதுக்கோட்டை முழுக்க முத்திரையர் நிரம்பிய பகுதிங்க. புதுக்கோட்டை பேருந்து நிலையத்துல முத்திரையர் சிலை வைப்பதற்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்கு? இல்ல, அமைச்சர் இருக்காரு, அவர் நினைச்சா செய்யலாம். எந்த அமைச்சர் இருக்காரு? இல்ல, அதே பகுதியை சேர்ந்தவர் தானே. மெய்யநாதன் அதே பகுதியை சேர்ந்தவர். மெய்யநாதன் தான் நீங்க தான் டம்மி பாபா வச்சிருக்கீங்களங்க. மெய்யநாதன் இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை பிடிக்கிட்டீங்க. சுற்றுலாத்துறை இது அமைச்சர் பதவியை நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. சும்மா எதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க? எதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க? அந்த அமைச்சர் பதவி எதுக்காக கொடுத்து வச்சிருக்கீங்க? சும்மா டம்மி பாபாக்கா? அவரை ஏதாவது ஒரு வேலை செய்ய விட்டுருக்கீங்களா? இல்ல அவரை ஃப்ரீடம் பட வேலை செய்ய விடுறீங்களா? சொல்லுங்க. இல்ல, எதுவுமே இல்லைல்ல. அப்ப இந்த முத்திரையரை ஏன் இந்த அரசு இவ்வளவு தூரம் வஞ்சிக்குது? இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த மக்களினுடைய அவல் நிலையை பேச வேண்டும். அதற்கான சித்தாந்தங்களை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் வர்றோம். அதற்காக தான் நாங்கள் நிற்கிறோம். கட்டாயமாக இந்த மக்கள் ஒரு இடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். முத்திரையர் மக்கள் விழித்து கொள்ளும் நிலையில் வந்துவிட்டோம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் முத்திரையர்களுக்கான காலகட்டங்கள் இருக்கும். ஒரு நாள் விடியும், அன்று முத்திரையர்களில் இருந்து ஒருவன் முதலமைச்சராக வருவான் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.